தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோன்னு பார்க்கிறாரு. யாராவது இருக்கீங்களா? ஹலோ, கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் யாராவது இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தேடுறாரு. ஆனா முடிவு பாருங்க, ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனும் இல்லை. சங்கீதம் 34:10 சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நன்மைகள் குறைவுபட்டிருக்குதுன்னா ஒரு காரணம் புரிஞ்சுக்கணும், நம்ம சரியா ஆண்டவரை தேடல. இன்றைக்கு அநேக காரியங்களை, உலகத்தில் உள்ள காரியங்களை நம்ம தேடி போகிறோம். சில சந்தோஷங்களுக்காக, இன்பங்களுக்காக, சில காரியங்கள் லட்சியங்களுக்காக தேடுகிறோம், பல காரியங்களை தேடுகிறோம். ஆனால் ஆண்டவரை தேடுகிறோமா? ஒரு அதிகாரம் படிப்பதற்கு நம்மளால முடியுதா? அரை மணி நேரம் ஜெபிப்பதற்கு முடியுதா? ஆனால் மணிக்கணக்காக நம்மளால இந்த செல்போன்ல நேரத்தை செலவிட முடியுது, டிவியில நேரம் செலவிட முடியுது, நான் ஸ்டாப்பா சீரியல் பார்க்க நமக்கு டைம் இருக்கு, 4 மணி நேரம் IPL மேட்ச் பார்க்கறதுக்கு நமக்கு டைம் இருக்கு. ஆனால் ஆண்டவரை தேடுவதற்கு நேரம் இருக்கா? ஆண்டவர் பார்க்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஒரு இருதயம் இருக்குதான்னு தேடுறாரு. காலை வேளையில ஆண்டவரை நோக்கி பார்க்கிற, ஆண்டவரை தேடுகிற இருதயத்தை ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார், தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்க உலகத்தின் மேல நம்ம மொத்த கவனத்தையும் செலுத்துகிறோம். சண்டே எடுத்த பைபிள் சண்டே தான் நம்ம அடுத்தது தேடுறோம். ஒரு அதிகாரம் வாசிப்பதில்லை. நீங்களும் நானும் 2 பேரும் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த உலகத்தில் தேடி போகின்ற காரியங்கள், நாம் பார்க்கின்ற காரியங்கள் எல்லாம் ஏதோ ஒரு நோவு, ஏதோ ஒரு சஞ்சலத்தை தான் கொண்டு வரும். ஆனால் இதே நான் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருந்தேன்னா கர்த்தருடைய பிரசன்னம் வந்து நிரப்பியிருக்குமே, அதுக்குரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருப்பேனே. ஆனால் எதற்கு நம்ம நேரத்தை செலவெடுக்கிறோம்? அதிக நேரத்தில் உலகத்துக்குரிய காரியங்கள், உலகத்துக்குரிய காரியங்களை தேடுகிறோம். இன்றைக்கு கர்த்தரை தேடுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் விரும்புகிறார், ஒருத்தராவது என்னை தேடுகிறவர்கள் இருக்கணும். கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவர்கள் இருக்கிறீங்களா? உண்மையா நீங்களும் நானும் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதத்துல அநேகரை குறித்து சொல்ல முடியும். யாரெல்லாம் அநேக கேரக்டர்ஸ் இருக்கு. யாரெல்லாம் கர்த்தரை தேடினாங்களோ அவங்களாம் ஆண்டவர் கைவிடாம அவங்களை மீட்டு எடுத்தார். நமக்கு தெரியும், எஸ்தர் கர்த்தரை தேடினாள். ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இஸ்ரவேலர்கள், யூதர்கள் எல்லாரும் வந்து மடிந்து போகக்கூடிய ஒரு காரியம், அவ்வளவுதான் முடிந்தது என்ற நேரத்தில் அவர் கர்த்தரை தேடினாள். ஆண்டவர் கைவிடலங்க, ஆண்டவர் மீட்டெடுத்தார், சம்பவத்தையே மாற்றி போட்டார். ஆமானுக்கு ஒண்ணுமே புரியல நடந்த காரியம் என்னன்னு, எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். காரணம், அவள் கர்த்தரை தேடினாள். தாவீது சிக்லாக் என்ற ஒரு ஊர்ல லாக் ஆயிட்டாப்ல. அடுத்தது என்ன செய்வதுன்னு தெரியல. கூட இருக்கிறவனை கல்லெடுத்து எரிய நிக்கிறான். கர்த்தருடைய சமூகத்தை தேடினான். ஆண்டவர் அழகா வழி நடத்துறாரு. தன்னுடைய எல்லா உறவினர்களையும் மீட்டான், மனைவிகளை மீட்டான், பொருளை, மீதியானியர்கள் என்னெல்லாம் வச்சிருந்தாங்களோ எல்லாத்தையும் மீட்டெடுத்தான். ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்தான். காரணம், அவன் கர்த்தரை தேடினான். தானியேல் 3 வேளையும் கர்த்தரை தேடுகிறவனாய் இருந்தான். காலை, மதியம், மாலைன்னு ஒரு நேரத்தை விடல. எவ்வளவு சட்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்குரிய நேரத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு நின்னாப்புல. கர்த்தரை தேடுகிறவனாய் அவன் இருந்தான். தூக்கி சிங்கக்கபில போட்டாங்க. சிங்கம் ஒன்னும் செய்ய முடியலங்க, ஆண்டவர் கைவிடலங்க. காரணம், அவர் கூட இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 7 மடங்கு அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. உள்ள ஜாலியா இருக்கிறாங்க. ராஜாக்கு ஒண்ணுமே புரியல. காரணம், அவர்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள். என்னடா இது, 4வது ஆளின் சாயல் தேவ தூதனுக்கு ஒப்பா இருக்கிறது, தேவ சாயலுக்கு ஒப்பா இருக்குதுன்னு ராஜா குழம்பி போய் நிற்கிறார். ஆண்டவரை இறங்கி வந்துட்டார் அக்னி சூளையில. காரணம், அவர் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருந்தார்கள். அதனால கைவிடலங்க. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பாடுகள் மத்தியில் ஒருவேளை நீங்களும் நானும் நடந்து கொண்டு இருக்கலாம். எல்லா சூழ்நிலைகளிலும் நம் ஜெயிப்பதற்கு, மேற்கொள்வதற்கு கர்த்தர் வேணுங்க. கர்த்தருடைய கரை இருந்து நம்மளை நடத்தணுங்க. அதற்கு நீங்களும் நானும் செய்யணும், கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? கர்த்தரை தேடுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் இங்க தேடிக்கிட்டு இருக்காரு. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, தினைக்கு ஒரு அரை மணி நேரமாவது உங்களை நோக்கி பார்ப்பேன்ப்பா.
ஒரு அதிகாரமாவது படிப்பேன், உடைய சமூகத்தை எப்படியாவது நான் தேடிடுவேன்.